அவருடைய சட்டைகளின் கீழே இருப்பது என்றால் தேவனுடைய பாதுகாப்பிலே, தேவனோடு ஐக்கியத்திலே இருப்பது என்று பொருள். சங்கீதம் 36:7 பாருங்க. தேவனே, உடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். அவனுடைய கிருபைக்கு கீழா இருக்கிறோம்னு அர்த்தம். சங்கீதம் 61:4 பாருங்க. நான் உடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். கோழி குஞ்சுகள் எப்படி வேகமாக அந்த தாய்க்கோழியின் செட்டைகளின் கீழே, சிறகுகளின் கீழே கீச்சு சத்தம் போட்டு வேகம் ஓடி வருமோ, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவரே ஆண்டவரே என்று தேவ சமூகத்தை தேடி, அவரை பாடி, அவரை துதித்து, அவரை நோக்கி ஜெபித்து, அவருடைய செட்டைகளின் கீழே நம்ம ஓடி வரணுங்க. அவருடைய சமூகத்துல ஓடி போய் ஜெபிக்கணும்னு ஒரு உந்துதல் நம்ம உள்ளத்துல பிறக்கணும். நம்ம ஓடுகிறோம் என்று சொன்னால், பரலோக தாயும் தகப்பனுமாய் இருக்கிற நம்முடைய ஆண்டோடைய செட்டைகளின் கீழே நம்ம ஓடி மறைந்து கொள்கிறோம் என்று அர்த்தம். குடும்பம் அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும், குடும்பமாக தொழுது கொள்ள வேண்டும். தனிப்பட்ட முறையில ஆண்டவரை நாம் வாஞ்சியோடு தேட வேண்டும். செட்டைகளின் மறைவிலே நாம் வந்து தங்க வேண்டும்.